A very happy morning to all students. Today we shall continue the 12th lesson. So we have already seen in the previous class, chapter 12, the various functions of commercial banks. So the agency functions and the utility functions can be discussed in the previous class. So we can continue with that. So diversified banking function. So பரவலாக்கப்பட்ட வங்கி சேவைகள் அப்படின்னு சொல்றோம். So competition in the banking industry has reduced their profit. So வங்கி துறையில் இருக்கக்கூடிய போட்டியின் காரணமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, முழுவதுமாக லாபத்தை குறைத்துள்ளது. ஸோ அந்த போட்டி காம்படிஷன் அதிகமாக பேங்க்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ therefore the commercial bank started identifying and offering new and diversified financial services. They are purely other than banking services. ஸோ இதன் காரணத்தினால வங்கியில இருக்கக்கூடிய லாபத்தை அதிகப்படுத்துவதற்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஸோ இந்த வணிக வங்கிகள் எல்லாம் புதிய மற்றும் பலதரப்பட்ட நிதியியல் சேவைகளை கண்டறிந்து நுகர்வோருக்கு வழங்கிட தொடங்கின. ஸோ தே ஆர் பியூர்லி அதர் than பேங்கிங் சர்வீஸ். Then providing all such banking and other financial services is also called universal banking. Such services are as follows. So அதே சமயத்துல பிற நிதியியல் சேவைகளை வங்கிகள் வழங்குகின்றன. ஸோ இது உலகளாவிய வங்கிகள் என அழைக்கப்படுகின்றது. ஸோ இத்தகைய சேவைகள் பின்வருமாறு சொல்லப்படுகின்றன. First one is bank assurance, வங்கி காப்பீட்டுறுதி. It refers to the offering of insurance policy or products by a bank in association with other insurance company. So இது காப்பீட்டு கொள்கை அல்லது பொருட்களை ஒரு வங்கியானது மற்றொரு காப்பீட்டு நிறுவனத்தோடு இணைந்து வழங்குவது அப்படின்றத குறிக்கின்றது. So bank should follow Insurance Regulatory and Development Authority of India regulation in addition to RBI regulation. So இது ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்துல அதனுடைய IRDA விதிகளுக்கு உட்பட்டு இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய விதிகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய சூழல் இருந்தது. So Corporation Bank, Oriental Bank of Corporations, Vijaya Bank has tied up with the Life Insurance Corporation of India. So SBI has joined hands with PNB Paribas Cardiff, a French company, to sell insurance products. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் வங்கி, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் கார்பரேஷன், விஜயா வங்கி ஆகிய இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுகின்றன. ஸோ பாரத் ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பி பாரிபாஸ் கார்டிவ் என்ற ஒரு பிரெஞ்சு நிறுவனத்தோடு இணைந்து காப்பீட்டு சேவைகளை வழங்கி வருகின்றது. மெர்ச்சன்ட் பேங்கிங், பெரு வணிகர் வங்கிகள் சொல்றது மெர்ச்சன்ட் பேங்கிங். லார்ஜ் ஸ்கேல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய. Merchant banks do not provide regular banking services. A commercial bank or its subsidiary merchant bank may offer services like project counseling, underwriting, etc. required for starting a company. ஒரு பெரு வணிக வங்கிகள் பார்த்தீங்க அப்படின்னா வைப்புகளை பெறுதல், கடன் வழங்குதல் போன்ற வழக்கமான வங்கிகளினுடைய சேவைகளை அவர்கள் வழங்குவதில்லை. அப்ப இட் இஸ் கால்ட் மெர்ச்சன்ட் பேங்கிங் சொல்றோம். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு வணிக வங்கி அல்லது அதன் துணை வங்கியானது திட்ட ஆலோசனை வழங்குதல், காப்புறுதி அளித்தல் போன்ற ஒரு நிறுவன தொடங்குவதற்கு தேவையான சேவைகளை இவர்கள் வழங்குகின்றார்கள். So they are mostly stock market related services. Merchant banks are controlled by Stock Exchange Board of India regulations also. இதன் காரணமாக ஒரு பெரிய வங்கிகள் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பங்கு சந்தையினுடைய சேவைகளுடைய தொடர்புடையதாகவும், இந்திய பத்திர மாற்றங்களுடைய வாரியம் பெரு வணிக வங்கிகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரீட்டைல் பேங்கிங், தட் இஸ் சில்லறை வங்கியல். It refers to mass market banking which reaches out to large number of individual end users. Apart from accepting deposits, the services include personal loan, vehicle loan, consumer durable loans, loans against equity shares, debit and credit card, mortgage, etc. ஒரு தனிநபர் வங்கி பார்த்தீங்க அப்படின்னா வங்கி சேவையானது ஒரு அதிகமான இறுதிநிலை தனிநபர் வாடிக்கையாளர்களை அடைவதை இது குறிக்கின்றது. அவர்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்வது தவிர
தனிநபர்களுக்கு கடன் வழங்குதல், வாகன கடன் வழங்குதல், நுகர்வோர் பொருள் கடன் வழங்குதல், பங்குகள் மீதான எதிரான கடன்கள் வழங்குதல், பட்டு அட்டைகள் மற்றும் கடன் அட்டைகள், அடமானங்கள் ஆகிய இந்த சேவைகளை அடங்குவதாக இது சொல்லப்படுகின்றது. Then housing finance, வீட்டு வசதி கடன். Housing finance is provided against the security of immovable property of land and building. Many banks such as SBI, Bank of India, etc. have set up housing finance subsidiaries. இந்த வீட்டு வசதி கடன் அசையா சொத்துக்கள் மீது நிலம் மற்றும் கட்டிடங்களினுடைய பிணையமாக பெற்றுக்கொண்டு வழங்கப்படுகிறது. இவங்க பாத்தீங்க அப்படின்னா many banks such as SBI, Bank of India have set up housing finance subsidiaries. இந்த பாரத் ஸ்டேட் வங்கி பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பல வங்கிகள் வீட்டு வசதி கடனுக்காக துணை நிறுவனங்களை அமைத்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட், பரஸ்பர நிதின்னு சொல்றது. It is a financial intermediary that pools the saving of investors for collecting investment in diversified portfolio securities in the capital market and money market. முதலீட்டாளர்களுடைய சேமிப்பினை மூலதன சந்தை மற்றும் பண சந்தையினுடைய பன்முகப்படுத்த பத்திரங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நிதி இடைத்தரகராக இது இருந்து வருகிறது. Many banks like SBI, Indian Bank, etc. was set up mutual fund subsidiaries. அதே சமயத்துல பாரத் ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி போன்ற பல வங்கிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த பரஸ்பர நிதிக்காக துணை நிறுவனங்களை அமைத்துள்ளன. The next one is venture capital fund, துணிகர முதலீட்டு நிதின்னு சொல்றது. venture capital fund, துணிகர முதலீட்டு நிதி. Venture capital fund provides startup share capital to new ventures like known, unregistered, risky, young and small private business, especially in technology-oriented and knowledge-intensive business. இந்த துணிகர முதலீடு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நிதியகம் அறிமுகம் இல்லாத அபாயகரமான இளம் மற்றும் சிறிய தனியார் தொழில்களுக்கு புதிய தொழில்களை தொடங்குகின்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் அறிவு சார்ந்த தொழிலுக்கான மூலதனத்தை வழங்குகின்றனர். Many commercial banks like SBI, Canara Bank have set up venture capital fund subsidiaries. இதுல பாத்தீங்க அப்படின்னா பாரத் ஸ்டேட் வங்கி, கனரா வங்கி போன்ற பல வணிக வங்கிகள் துணிகர முதலீட்டு நிதிக்காக துணை நிறுவனங்களை அமைத்து செயல்படுகின்றன. Next one is factoring சொல்றோம். Factoring முகமை சொல்றோம். கடன் வசூல் முகமை. கடன் வசூல் முகமை. Factoring is a continuing arrangement between the financial intermediary and the business concern, whereby the factor purchases the client accounts receivable. Banks like SBI and Canara Bank have established subsidiaries to provide the factoring services. இந்த கடன் வசூல் முகமை என்று பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிதி இடைத்தரகர்களாக மற்றும் ஒரு வியாபார நிறுவனம் ஆகியோருடைய ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான நிதியியல் உடன்பாட்டை குறிக்கின்றது. இந்த கடன் வசூல் முகமை பாத்தீங்கன்னா வாடிக்கையாளருடைய கணக்கிலிருந்து விற்பனையாளரிடமிருந்து பணத்தை கொடுத்து வாங்குகின்றனர். இது பாத்தீங்க அப்படின்னா பாரத் ஸ்டேட் வங்கி, கனரா வங்கி போன்ற பல வணிக வங்கிகள் கடன் வசூல் சேவைக்காக துணை நிறுவனங்களை அமைத்து வருகின்றன. எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ், மின்னணு வங்கியல் பணிகள். This reduces the cost and time and makes banking services convenient to the customer. It is operated through internet. These services is the substitute for draft, check and other paper-based transfer of funds. தற்போது அனைத்து வங்கிகளும் வங்கி பரிவர்த்தனைக்கான நேரம் மற்றும் செலவை குறைத்து வாடிக்கையாளருக்கு வசதியான வங்கி சேவையை இணையம் மூலம் வழங்குகின்றன. அதே சமயத்துல வரையோலை டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்றோம். காசோலை மற்றும் காகித அடிப்படையிலான நிதி பரிமாற்றங்களுக்கு இந்த சேவை ஒரு மாற்றாக அமைகின்றது. நிப்ட்னு சொல்லுவோம். இன் ஷார்ட் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். இன் ஷார்ட் we call it as NIFT, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். This was launched by the RBI in 2005. Under the electronic fund transfer system, bulk transfer of transactions are settled in batches during specific timing across the India. இது 2005 இந்திய ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டது. இந்த மின்னணு நிதி பரிமாற்றத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்த நிதி பரிமாற்ற நடவடிக்கையினுடைய தொகுப்புகளாக்கப்பட்டு குறிப்பிட்ட நேரங்களில் இந்தியா முழுவதும் தீர்க்கப்படுகின்றன.
So individuals and institutions which maintain accounts with a NIFT-enabled bank branch are eligible for using the NIFT. So இது வந்து NIFT செயல்படுத்தப்பட்ட கிளை வங்கிகள்ல கணக்குகளை பராமரிக்கக்கூடிய ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி NIFT முறையை பயன்படுத்த தகுதியுடையவர்களாக ஆகின்றார்கள். So transactions do not occur under real-time basis. Once in every half an hour from 8 to 7:30 p.m., 23 settlements are allowed in a day. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பரிவர்த்தனைக்கு உண்மையான நேர அடிப்படையில நடைபெறுவதில்லை. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் காலையில 8 மணிலிருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் 23 தீர்வுகள் மட்டுமே ஒரு நாளில் அனுமதிக்கப்படுகின்றன. So NIFT transfer are not allowed on Sundays and bank holidays. Both NIFT and RTGS use IFSC, a 11-digit alphanumeric code to identify a bank branch. So IFSC is provided by Institute of Development Research and Banking Technology, Hyderabad. So இப்போ உனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த IFSC கோடுன்னு சொல்லி. ஸோ அந்த NIFT அப்படின்னா நம்ம எங்கிருந்து வேணாலும் நம்மளுடைய பணத்தை வேறொரு நபருக்கோ வேறொரு வங்கி கிளைக்கோ நம்ம உடனடியாக வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா மாற்றம் செய்ய முடியும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜஸ் 1 lakh பிலோக்கு கிடையாது. ஸோ 1 lakhக்கு மேல போகின்ற பட்சத்துல அதற்கு வந்து சேவை கட்டணமானது உண்டு. ஸோ அப்ப இந்த சேவையை வந்து யார் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ காலையில 8 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நாம இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ அரசு விடுமுறை நாட்கள்லயோ அல்லது வங்கி விடுமுறை நாட்கள்லயோ இந்த சண்டேஸ்லயோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை வந்து நாம ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ IFSC கோடுன்றது உனக்கு தெரியும். இது வந்து ஒரு 11 இலக்க எழுத்து குறியீடு. ஸோ இந்த IFSC குறியீட்டை பயன்படுத்திய உள்ள வங்கி தொழில்நுட்பத்திற்கு மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து வழங்குகின்றது. ஸோ RTGS ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட NIFT மாதிரி தான். RTGS ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள். உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள். It was launched by the RBI in 2013. The transaction was settled on a real-time basis. Cross settlement means the transaction is the settlement between one bank and another bank without adding any other transaction. So இது வந்து 2013ல ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான நேரத்துல அடிப்படையில தீர்க்கப்படுகின்றன. மற்ற எந்த நடவடிக்கைகளும் தொகுக்காமல் ஒரு வங்கியில மற்றொரு வங்கிக்கும் இடையே ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இது தீர்வு காணப்படுகின்றது. So RTGS facility is available between 9 to 4:30 on weekdays and up to 2 p.m. on Saturdays. So வேலை நாட்கள்ல காலை 9 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் செயல்படும். அதே சமயத்துல அந்த சாட்டர்டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மணி வரை இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். If one day the RTGS moves about 60,000 transactions worth about 2,700 billion and covers over 52,000 bank branches located in 10,000 cities and towns. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமார் 2,700 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 60,000 பரிவர்த்தனைகளை இது மேற்கொள்ளப்படுகின்றது. அதே சமயத்துல 10,000 நகரங்கள் 52,000 வங்கி கிளைகள் உள்ளடங்கிய சேவைகளை இந்த RTGS பாதையில ஒரு நாள்ல இது செய்ய முடிகின்றது. So RTGS transfer are not allowed on Sundays and bank holidays. Minimum limit of RTGS transaction is 2 lakh. So இந்த RTGS வந்து பரிமாற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வங்கி விடுமுறை நாட்களில் இது அனுமதிக்கப்படுவதில்லை. ஸோ இந்த RTGS பரிவர்த்தனை குறைந்தபட்ச வரம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் டிரான்சாக்சன் வந்து ஒரு நாளைக்கு அவங்க பண்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் மின்னணு தீர்வக சேவைகள் சொல்றோம். ECS in short we call it as எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். ஸோ நம்ம பணம் ஏதாவது கட்ட வேண்டியது இருக்கு, இன்சூரன்ஸ் ஏதாவது கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அமௌண்ட் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருது அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் ECS மூலமாக நம்மளுக்கு ஃபண்டு மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு அதில் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் வாஸ் லான்ச்ட் பை தி RBI in 1995. It is an electronic method of fund transfer from one bank to another bank. So ECS credit can be used to credit salary, dividend, interest,
pension, etc. And easiest debit is used to debit monthly telephone bills, electricity bills, equated monthly installment payment. ஸோ இப்போ எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இசிஎஸ் வந்து சம்பளம் கொடுப்பதற்கு, ஸோ டிவிடெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு, வட்டி கொடுக்கறதுக்கு, பென்ஷனருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இசிஎஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வரவினங்கள், கிரெடிட். ஸோ நம்ம செலவு பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டெலிஃபோன் பில் கட்டலாம், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலாம். ஸோ நம்ம எதற்காவது ஹவுசிங் லோன் ஏதாவது பே பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை நம்ம இஎம்ஐ பேமெண்ட் சொல்லுவோம், இயர்லி மந்த் இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதுவும் நம்மளால பே பண்ண முடியும். So for this purpose, the account holding individuals and institution concerned, so fill up certain forms and submit to the bank. So நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதை நாம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வங்கியில ஒரு படிவம் இருக்கு, அந்த படிவத்தை வாங்கி நாம பூர்த்தி செய்து நம்ம வங்கியில கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம செலுத்த வேண்டிய பணம் வந்து குறிப்பிட்ட தேதியில அது டெபிட் ஆயிரும். So easiest transaction between banks and settlement in the current account maintained in the clearing house. The next one is core banking solution சொல்றாங்க. core banking. ஸோ இந்த கோர் பேங்கிங் அப்படின்னா முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஐஓபியில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா தெப்பக்குளம் பிரான்ச்ல இருக்கு அப்படின்னா அந்த பிரான்ச்ல மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா போய் பணம் போடவோ பணம் எடுக்கவோ நேரடியாக போய் தான் நான் என்ன செய்யணும் அது மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ இந்த கோர் பேங்கிங் மூலமா பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிரான்ச்சஸும் மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த பேங்க்ல வேணாலும் நம்ம பாஸ்புக் இருந்துச்சு அப்படின்னா பணம் எடுக்க முடியும், பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கோர் பேங்கிங் சொல்றாங்க. ஸோ கோர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டிணைப்பு வங்கியல் தீர்வுகள் சொல்றது, கூட்டிணைப்பு வங்கியல் தீர்வுகள். ஸோ கோர் பேங்கிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் real-time exchange. So in the centralized server of the bank, all the details of all the accounts for all branches of the bank are available. So in the core வங்கின்றது பார்த்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட உண்மை நேர இணைய பரிமாற்றமாக சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த பரிமாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் அனைத்து கணக்குகளுடைய விவரங்களையும் ஸோ அனைத்து வங்கியினுடைய கிளை விவரங்களையும் இது கொண்டிருக்கும். So a customer can withdraw money through check at any branch of the bank. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ நம்ம பாஸ்புக் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பணம் எடுக்கணும் அப்படின்னா எந்த பிரான்ச்ல வேணாலும் எப்ப வேணாலும் போய் நம்ம பணம் எடுத்துக்கொள்ள முடியும். சிமிலர்லி எனி ஒன் கேன் டெபாசிட் மணி இன்டு த அக்கவுண்ட். அதே சமயத்துல எந்த வங்கியில வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பணத்தை இட முடியும். தென் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஸோ இது உனக்கு ஏற்கனவே தெரியும், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஸோ தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் சொல்றோம். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். Automated teller machine (TDM). A customer can withdraw money anytime, anywhere in India from the ATM machine using the ATM card given by his bank. The machine can also show the balance available in the customer account. So நம்ம கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பணம் எடுக்க முடியும். அந்த கார்டு யூஸ் பண்ணால் அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட்டு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து பேலன்ஸ் அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளவு தான் பார்த்துக்க முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலும் நம்மளால பார்த்துக்க முடியும். வித்ட்ராய் ஆஃப் மணி பணம் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஏடிஎம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் இட் இஸ் சேஞ்ச் பியாண்ட் த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் யூசேஜ். So cash deposit machine facility is useful to the public as well as customer to deposit cash into the account anytime. So இப்போ சில ஏடிஎம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பணம் எடுப்பதற்கு மட்டும் பயன்படுத்துவது கிடையாது. ஸோ நம்ம வங்கியில நம்மளுடைய கணக்குல பணம் போடணும்னாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஏடிஎம் மெஷின் மூலமாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெபாசிட்டும் செய்து கொள்ள முடியும். Similarly, there are check deposit machine which receiving checks at any time. அதே சமயத்துல செக் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். Then IMPS, Immediate Payment Services சொல்றோம். IMPS. So IMPS was launched by the National Payment Corporation of India in November 2010. IMPS allow funds transfer through mobile phone or internet banking by banking customer and approved non-banking partner. So இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய செலுத்துதல் கழகம் மூலமாக நவம்பர் 2010 IMPS அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போன் மூலமாக கைபேசி மூலமாகவோ அல்லது இணைய வங்கியின் மூலமாகவோ வங்கிகளோட வாடிக்கையாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி சாரா கூட்டாளிகள் நிதி பரிமாற்றங்கள் செய்திட IMPS வந்து இது அனுமதி அளித்துள்ளது. ஸோ த கரண்ட் மேக்ஸிமம் லிமிட் இஸ் 2 lakh. It made India a leading country in the world in real-time payment in the retail sector. Next வந்து பாத்தீங்கன்னா fund transfer through SMS.
ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு நபருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பணம் பரிமாற்றம் செய்ய முடியும். ஸோ அதை வந்து குறுந்தகவல்கள் மூலமாக நிதி பரிமாற்றம் சொல்றோம். எஸ்எம்எஸ்ன்றது குறுந்தகவல்கள் சொல்றோம், நிதி பரிமாற்றம். ஸோ அதான் சொல்றாங்க *99/ போட்டு. ஸோ இஸ் த நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எனி மொபைல் ஃபோன். இட் வாஸ் லான்ச்ட் இன் 2014. ஸோ இது 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ எவ்ரி காமன் மேன் இன் இந்தியா கேன் டிரான்சாக்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் ஒன் கார்னர் டு இந்தியா. இந்த நெக்ஸ்ட் வந்து டெபிட் கார்டு. ஸோ உனக்கு தெரிய ஏற்கனவே டெபிட் கார்டுனா, ஸோ டெபிட் கார்டு அப்படின்றது ஏடிஎம் கார்டு மாதிரி தான், ஏடிஎம் கார்டு தான். ஸோ இதை வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எவ்வளவு பணம் இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்க முடியும், அது பேர் டெபிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னா அதை காட்டிலும் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கார்டுலையுமே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பொருட்கள் பெறவும் முடியும், பர்ச்சேஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா டெபிட் கார்டு வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ கிரெடிட் கார்டு வந்து அதிகமாக ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதிகமாக நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த பணத்தை ஈட்டுகின்ற பொழுது நம்ம அதற்குரிய வட்டியை நாம வங்கிக்கு செலுத்தக்கூடிய நிலையில இருக்கின்றோம். அது ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி ஸோ அந்த கிரெடிட் கார்டு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்துட்டு நம்ம அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. ஸோ ஏடிஎம் கார்டு இஸ் ஆல்சோ கால்ட் டெபிட் கார்டு. திஸ் கார்டு இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எனிவேர் இன் இந்தியா. ஸோ ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப் மெயின்டைன்ஸ் ஸ்வைப்பிங் மிஷின். ஸோ அந்த கார்டு ஸ்கிராச் பண்ற மிஷின் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்வைப்பிங் மிஷின் சொல்லுவோம். ஸோ விசா கார்டு அண்ட் மாஸ்டர் கார்டு சர்வீசஸ் ஆர் ஆஃபர்ட் பை விசா கார்பரேஷன் அண்ட் மாஸ்டர் கார்டு போத் ஃப்ரம் த USA. RuPay card services are launched in March 2012, the National Payment Corporation of India. So அப்ப மொத்தம் 3 கார்டு இருக்கு. விசா கார்டு இருக்கு, மாஸ்டர் கார்டு ஒன்று இருக்கு, ஒன்று RuPay கார்டு ஒன்று இருக்கு. தென் கிரெடிட் கார்டு. ஸோ கடன் அட்டைன்னு சொல்றது கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. So bank issue credit card to customers and other eligible persons. With this card, the holder can purchase goods and services on credit at any shop in India. If the dues are paid within the stipulated time, no interest is charged. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய டைமுக்குள்ள நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிக்குவாங்க. இந்த கிரெடிட் லிமிட் இஸ் ஃபிக்ஸ்டு பை த இஷ்யூயிங் பேங்க் பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் த கார்டு ஹோல்டர். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு லிமிட் அப்படின்றத பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கடனை நிர்ணயம் செய்கின்றார்கள். ஸோ இதோட அந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. வி கேன் see in the next class. Thank you, students.